வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து ஹோம்மேடு ஃபெர்டிலைசர் வீட்டில் தோட்டத்திற்கோ இல்லை செடிகளுக்கோ நாம் வீட்டில் கொடுக்கறத விட இதுக்கு என்ன கொடுக்கலாம் செடிங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னா, இது வந்து மணிலா புண்ணாக்குமா. மணிலா புண்ணாக்கு கிலோ 50 ரூபா. நான் 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன் சண்டே. 3 கிலோவும் நேற்று எப்பவுமே 2 கிலோ தான் வாங்குவேன். நேற்று 3 கிலோன்னா தோட்டம் ஒரு 20-25 செடி அதிகமாகிடுச்சு. அப்புறம் கீழே தோட்டம் வேறு சாத்துக்குடி, எலுமிச்சை, மாங்காய், சப்போட்டா, தோப்பு நெல்லி, அரிநெல்லிக்காய் இருக்குது. அவங்களுக்கும் ஊற்றலான்னு 3 கிலோவும் ஊற வச்சிட்டோமா. இது நேற்று ஊற வச்சுது. நேற்று சாயந்தரம் 3 கிலோவும் கொட்டி தண்ணியில் ஊற வச்சுட்டு போனேன். இப்போ இதில் ஒரு வாளி வள்ளி தனியாக ஊற வைப்பேன். இப்போ இது இன்றைக்கே நம்ம காட்டலாம், பட் நான் காட்டலை. ஏன்னா ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் ஊறணும். மணிலா புண்ணாக்கெலாம் 2 நாள் ஊறினா தான் நல்லது செய்கிற ஃபேக்ட்ரியாக்கள் நிறையா இருப்போம். 2 நாளுக்கு மேலே ஊறக்கூடாது. 3 நாள் ஊறினா நம்மளால் தோட்டத்துக்கு ஊற்றவே முடியாது. நம்ம தோட்டம் பாருங்கள், இதெல்லாம் குண்டு மல்லி செடி. இது எல்லாமே குண்டு மல்லி, ஜாதி மல்லிமா. குண்டு மல்லி ஒரு 8, காக்கட்டான்னு ஜாதி மல்லி 2 இருக்குது. இந்த கார்னர் காட்டுறேன் பாருங்கள். இந்த கார்னர்லேருந்து அப்படியே 2 செடி பாரிஜாதம் இருக்குது. அதுக்கு அண்ணாண்ட அந்த நீட்டுக்கு எல்லாமே செம்பருத்திங்க தான். செம்பருத்தியில் எப்படி ஒரு 25 வெரைட்டிஸ் வச்சுருக்கேம்மா. எல்லா கலரும் நம்ம வீட்டில் இருக்கணும்னு ஒரு ஆசை. 25 செம்பருத்தி வச்சுருக்கேன். செம்பருத்தியே எவ்வளோன்னும் போது நான் எவ்வளோ வந்து ஃபெர்டிலைசர் தயார் பண்ணணும். ஆனால் நம்ம குயிக்காக முடிகிற ஃபெர்டிலைசர் வந்து மணிலா புண்ணாக்கு 2 நாள் ஊற வச்சு தண்ணி கலந்து ஊற்றுறது தான். இது மீன் அமிலம் போட்டிங்கன்னா 21 நாளுக்கு மேலே இருக்கலாம், 21 நாள் இருக்கலாம். நான் 2 மாதம் 3 மாதம் வச்சிருந்து கூட மீன் அமிலம் போட்டிருக்கேன். ஆரம்பம் 21 நாள் இருக்கணும். அது நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருந்து போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வாழைப்பழ அமினோ அமிலம், வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் கலந்து செய்யணும். அது 7 நாளைக்கு மேலே. அப்புறம் வீட்டு சமையலில் நம்ம காய் கழுவுறது, அரிசி கழுவுறது, சாதம் வடிக்கிறது, மாவு மீந்தது, சப்போஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிச்சன் வேஸ்டேஜ், இதை கூட நம்ம உடனே வந்து தோட்டத்துக்கு போட முடியாது. அதையும் ஒரு வாளியில் 7 நாள் நம்ம ஊற வைக்கணும். 7 நாள் ஊறினா அதில் வந்து நல்லது செய்கிற ஃபேக்ட்ரியை நிறைய வருவாங்க. அதில் கொஞ்சம் வெல்லம் போடணும். இதே மாதிரி நம்ம தோட்ட ஃபெர்டிலைசர்லாம் 7 நாள் 21 நாள் இப்படின்னு கணக்கு. இது சால சிறந்தது. எளிமையாக சீக்கிரம் செடிங்களுக்கு சத்து வேணும், செடிகள் பசுமையாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மணிலா புண்ணாக்கு தாம்மா. நம்ம செடி வைக்கும்போது கூட வேப்ப முன்னாக்கு கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு 6 மாதமாக வேப்ப முன்னாக்கு கிடைக்கல. எப்பொழுதும் வேப்ப முன்னாக்கு கிடைக்கிற இடத்த வந்து நகராட்சியில் இடிச்சிட்டு கடை கட்டி விட்டாங்க. எங்கே கிடைக்குதுனே தெரியல வேப்ப முன்னாக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் கூட பாதிரிகுப்பத்தில் கிடைக்கும்னாங்க. நான் அங்கே போனால் அங்கேயும் இன்றைக்கி சாயந்தரம் தான் கொடுத்துட்டேன்ட்டாங்க. நம்ம செடி வைக்கும்போது வேப்ப முன்னாக்கும் போட்டு வைக்கலாம், அதுவும் நல்லது தான். ஆனால் வேப்ப முன்னாக்கு வாரம் வாரம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மணிலா புண்ணாக்கு மல்லாட்டை தோல், மல்லாட்டை சீசனில் நம்ம பச்சை மல்லாட்டை, அவிச்ச மல்லாட்டை சாப்பிடுவோம். அந்த மல்லாட்டை தோல் இதெல்லாம் செடிங்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து, ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து. சரிங்களா? நீங்கள் இம்மிடியேட்டாக தோட்டத்துக்கோ செடிக்கோ மாடி தோட்டத்துக்கோ செடி வந்து இலையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, பூக்கள் குறைஞ்சி போச்சு, அதனால் கொஞ்சம் இம்மிடியேட்டாக ஒரு ஊற்றுறல் இந்த மணிலா புண்ணாக்கு தாம்மா பெஸ்ட்டு. இதை பாருங்கள், எரு மாட்டு சாணம் எருமா. இது ரொம்ப ரொம்ப ஃபெர்டிலைசர்மா. இது ரொம்ப ரொம்ப அருமையான ஃபெர்டிலைசர். காலையில் கூட இதை பாருங்கள், இந்த செண்பகம் நுண்ணில் காய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பயம் வந்து காலையில் பாருங்கள் எரு தான் போட்டிருக்கேன். எருவை தண்ணியில் ஊற வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லதும்மா. எங்கேயாவது வண்டியிலையோ சைக்கிள்லையோ ஒரு கிராமத்து பக்கம் போகிறீங்க, சைக்கிளு ஸ்கூட்டி ஏதோ ஒரு கிராமத்து பக்கம் போகிறீங்கன்னா விவசாயிங்க கேட்டால் ரோட்டில் கொட்டி வச்சுருப்பாங்க, எரு கேட்டால் கொடுப்பாங்க. இது வந்து நான் நர்சரியில் ஒரு 1300 ரூபாய்க்கும் 1350க்கு டெரக்கோட்டா ஒரு 11 வாங்கின்னு வந்தேன். அப்போ அந்த நர்சரியிலேருந்தே வாங்கின்னு வந்தேன், கொடுத்தாங்க. இது இருந்தால் ரொம்ப 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 மஸ்ட்டுமா. இது மாட்டு சாணம் எரு. இதுதான் ஒவ்வொரு செடி வைக்கும்போதும் இந்த செடி வேரில் இந்த எரு படணும். நம்ம தண்ணி ஊற்றும் போது கொல்லும்போது இந்த எரு படணும். இது வந்து வெள்ளை கனகாமரம்மா.
இது வந்து பிளாக் ரோஸு. ஆனால் இன்னும் பூக்குள்ளே 7 இலை வராங்க. இந்த மாதிரி இந்த எருக்கு தாம்மா ரொம்ப மாட்டு எரு ரொம்ப நல்லது. இந்த மணல்கிட்ட புண்ணாக்குக்கே வந்துட்டோம்மா. நேற்று சாயந்தரமே தண்ணி ஊற்றிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் 3 ஏனத்தில். இது காக்கா குடிக்கும், புறா குடிக்கும், என்னவோ வந்து தண்ணி குடிச்சிக்கும் தாகத்துக்கு. ஒரு 6-6 கிலோ போனால் தண்ணி சில்லுன்னு ஆகிடுமா. இதை செடிங்களுக்கு ஊற்றிடலாம் டக்கு டக்குன்னு. அதுக்காக இது வந்து சம்மர் நாள் இல்லை, வெயில் அதிகம் இருந்தாலும் நம்ம தண்ணி பிடிச்சி ஸ்டாக் வச்சுக்கிட்டா ஒரு நாள் நைட்டு தங்கினா கூலிங்கான காற்றுக்கும் லைட்டாக பனி பெய்யறதுக்கும் தண்ணிலாம் ஐஸ் மாதிரி இருப்பாங்க. அப்போ தோட்டத்துக்கு ஊற்றினா நல்லதுன்னு இந்த மாதிரி நாள் பிடிச்சி வைக்கிறது ஒரு ட்ரிக்ஸு. தோட்டத்தில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குமா. நாம் எப்படி வெயிலில் போயிட்டு வந்தால் ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கணும்னு நினைக்கிறோம், அது குடிக்கக்கூடாது. பட் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணவும் நம்மளால் முடியாது. அதனால் செடிங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இது வந்து 160 ரூபாம்மா. பெரிய பெரிய செடியெலாம் வைக்கலாம், ஒரு 3 வருஷத்து 4 வருஷத்து செடியெல்லாம் 160. இது ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி தான் வைக்கணும். தண்ணி இதே மாதிரி தண்ணி ஒரு சத்தாக கொடுக்குறோம்ல. இப்போ நாள் பிடிச்சி வச்சா நைட்டில் கூலிங்கானா மறுநாள் யூஸ் பண்ணால் செடிங்களுக்கு அப்படி ஜில்லுன்னு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அப்புறம் மாலையில் நம்ம தண்ணி ஊற்றும் போதும் வேருக்கு மட்டும் ஊற்றக்கூடாது. ஒரு வாளியில் வச்சு எல்லா செடி மேலேயும் அப்படியே விசிறின மாதிரி அடித்தோம்னா அது சத்து. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பார்க்கணுமா. இது வந்து எதுக்காகனா மீன் அமிலம். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல், AWMU அம்மு தோட்டம் THOTTAM தோட்டம் சேனலில் மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். வாழைப்பழ அமினோ அமிலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். காய்கறி வேஸ்டேஜ் நம்ம அடுப்படியில் 7 days வச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் கடுகு, வெல்லம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து எப்படி நம்ம செடிங்களுக்கு ஃபெர்டிலைசர் தயார் பண்ணலான்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் அம்மு தோட்டம் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குமா. இப்போ வந்து நான் எப்பொழுதுமே மணிலா தண்ணியை தான் காமிச்சிருக்கேன். மணிலா புண்ணாக்கு ஊற வச்சதை எப்படி தண்ணியில் கலந்து ஊற்றுறோம் தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி புண்ணாக்கு ஊற வச்சதே போடலை, இதுதான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு பழமரம் வைக்கிறதா, பூச்செடி வைக்கிறதா, காய்கறி செடி வைக்கிறதா, எல்லா இதுக்கும் நான் டெமோ போட்டிருக்கேம்மா. அம்மு தோட்டம் பாருங்கள், பலன் அடைங்க. இந்த கோடையில் பிள்ளைங்களுக்கு பயனடைய நீங்கள் தோட்டம் வளர்க்கலாம். இடம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி நேரம் இல்லாதவங்களுக்கும் நேரத்தை எப்படி யூஸ் பண்ணலான்னு மதியம் 2:15 ஒரு லைவ் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், படித்து பாருங்கள். லைவ் போட்டிருக்கேன். அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நேச்சுரலாக என்னென்ன தேவையோ தோட்டம் வைக்கவா எல்லாத்துக்குமே நான் பயனுள்ள தகவலாக சொல்கிறேம்மா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன், பொதுவாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் 2வது முறை சொல்கிறேன். வறட்டு இருமல்னு ஒரு இருமல் வந்து நைட்டில் தூங்க விடாது, தெரியுங்களா. தொடர்ந்து இரும்பிகிட்டே இருப்போம், நம்மளால் வீட்டில் இருக்கவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணணும், இளநீ சாப்பிட்ணுமா. நைட்டில் எப்படிம்மா இளநீ கிடைக்கலாம் கேட்காதீங்க. ஏன் அதை காலையில் போய் குடிக்கலாம். இல்லை, இளநீ சாப்பிட்ட உடனே கையால் பிடிச்ச மாதிரி நிற்கிதுமா. நான் வந்து இளநீ சாப்பிடணுன்னு இவ்வளோ நாள் தெரியாது, இப்போ தாம்மா தெரியும். பெரிய பொண்ணே யூஸ் பண்ணாங்க, திருவாரூர் தேர் போகும்போது கையால் பிடிச்ச மாதிரி நின்றுச்சு. அது வறட்டு இருமலுங்கிறது ஹீட்டால் தான் வருது. இளநீ கூலிங் பண்ணோடனே அப்படியே நிற்கிது. இதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.